தமிழகத்தில் தற்போது இந்த அரசியல் களமானது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்தில் தெரிவிக்கலாம். இந்த மாற்றத்தில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த கட்ட விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பங்கள் பெறுவது எப்போது? அதாவது நிறைய பேர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த சூழல புதிய விண்ணப்பங்கள், அதாவது உரிமை தொகை பெறாத நேயர்கள் எப்படி விண்ணப்பங்கள் செய்வது, புதிய விண்ணப்பங்கள் பெறுவது எப்போது என்ற கேள்வியை ரொம்ப நாளா கேட்டுட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக தமிழக அரசானது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிவிக்கலாம். தமிழகத்தில் தற்போதைய அரசியல் மற்றும் பொதுமக்கள் விவாதங்களில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டமாக இந்த விவாதத்தை நம்ம சொல்லலாம். தேர்தல் கால வாக்குறுதியான மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்த சாத்திய கூறுகளை புதிய அரசு தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவே தெரிகிறது. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தமிழக பெண்கள் மத்தியில ஒரு புதிய நம்பிக்கையையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நாம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். நிலுவையில் இருந்த மேல்முறையீட்டு மனுக்கள் என்னவாக இருக்கும், இதை பரிசீலனை செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த ஆட்சி காலத்துல இந்த திட்டத்திற்காக நடத்தப்பட்ட பிரத்யோக முகாம்கள் வழியாக பல லட்சக்கணக்கான பெண்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இருந்தனர். இன்னும் பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்களால் கணிசமான எண்ணிக்கையிலான பெண்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அப்போது புகார்கள் எழுந்தது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்போ வைரலாகி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரி ஆயிரக்கணக்கான பெண்கள் மேல்முறையீடு செய்து இருந்தனர். தேர்தல் நடத்தை விதைகள் மற்றும் ஆட்சி மாற்று காரணங்களால் இந்த மனுக்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தன. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து அந்த நிலுவை மனுக்கள் மீண்டும் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால எதிர்பாராத வரவும் பெண்களுடைய மகிழ்ச்சியும் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக கடந்த மே 15 மாதாந்திர உரிமை தொகை விநியோகப்பட்ட போது ஒரு முக்கிய மாற்றம் நிகழ்ந்தது. முந்தைய ஆட்சியில் மேல்முறையீடு செய்து தற்போது பரிசீலனையில பாத்தீங்கன்னா தகுதி உடையவர்கள் என கண்டறியப்பட்ட புதிய பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளிலும் தலா ரூபாய் 1000 செலுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அரசு தரப்பில் இருந்து எந்தவித முன்கூட்டிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலையில திடீரென தங்களுடைய கணக்கில் பண வரவு வைக்கப்பட்டதை கண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்துள்ளதாகவே நாம தெரிவிக்கலாம். இந்த திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்படுமா, நிதி சவால்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தற்போது இந்த திட்டத்தை முழுமையான அளவில் மறுசீரமைப்பு செய்வதற்கான தொடக்க பணிகள் திரைமறைவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல் கசிந்து இருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த மாதாந்திர உதவித்தொகையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில தற்போதைய தொகையை தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டபடி ரூபாய் 2500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுதோறும் கூடுதலாக சுமார் ரூபாய் 23,400 கோடிக்கு மேல் நிதி தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட நிதி சுமையை கையாளுவது எப்படி என்பது குறித்து அரசு ஆலோசித்து வருவதால் வரவிருக்கும் இடைக்கால பட்ஜெட் மற்றும் முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது குறித்த இறுதி அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. தகுதி விதிகளில் வரவிருக்கும் மாற்றங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதவித்தொகை உயர்த்தப்படும் பட்சத்துல உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே அது சென்றடைய வேண்டும் என்பதால் அரசு உறுதியாக உள்ளதாகவே தெரிகிறது. இதன் காரணமாக பயனாளிகளுக்கான தகுதி நிபந்தனைகள் மற்றும் விதிகளில் சில புதிய மாற்றங்களை கொண்டு வர அரசு திட்டமிட்டுள்ளதாகவே நாம தெரிவிக்கலாம். குறிப்பாக மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்ற விதி தொடரும். அதே வேளையில பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை குடும்பங்களுக்கும் விளிம்பு நிலை நடுத்தர குடும்ப பெண்களுக்கும் மட்டுமே இதுல முழுமையான முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறாங்க. புதிய விண்ணப்பங்கள் எப்போது தொடங்கலாம் என்ற கேள்விக்கு அரசு கொடுத்திருக்க பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இதற்கான புதிய அரசாண முறைப்படி வெளியிட்ட பிறகு விடுபட்ட தகுதியான பெண்களிடம் இருந்து புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் தற்போதைய உத்தியோகபூர்வ திட்டமிடல்களின்படி
வரும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் புதிய விண்ணப்பங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் அல்லது ஆன்லைன் பதிவுகள் தொடங்கப்படலாம் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கேள்விக்கு பதிலாக அரசு வட்டாரங்கள் இந்த பதிலை கொடுத்து இருக்காங்க. ஸோ பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்துவது என்பது வெறும் வாக்குறுதியாக மட்டுமல்லாமல் அதை சாத்தியமாக்குவதற்கான பொருளாதார வழிகளை புதிய அரசு ஆராய்ந்து வருவதாக ஒரு தகவல் தற்போது கசிந்து வருகிறது. முறையான மறுசீரமைப்பு மற்றும் புதிய தகுதி விதிகளின் மூலம் தகுதியான அனைத்து பெண்களுக்குமே இந்த உதவித்தொகை முழுமையாக கொண்டு சேர்க்கப்படும் என்பதே தற்போதைய நிலவரமாக இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தவேகாவின் முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் விரிவான விளக்கம் அளித்து இருக்கிறார். அதாவது முதல்வர் விஜய் தான் முடிவெடுப்பார் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த திட்டத்தின் தொடக்கம் குறித்து மிக தெளிவாக குறிப்பிட்டார். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை எந்த தேதியில் எவ்வாறு தொடங்க வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் தான் இறுதி செய்வார் என்று சொல்லி இருக்காருங்க. கட்சியின் தலைவராகவும் தற்போதைய முதல்வராகவும் இருக்கும் விஜய் அவர்கள் மக்களின் தேவைகளையுமே மாநிலத்தின் சூழலையுமே நன்கு அறிந்தவர் என்பதால் சரியான நேரத்தில் இதற்கான அறிவிப்பை அவரே வெளியிடுவார் என்று செங்கோட்டையன் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். இந்த அறிக்கையில பார்க்கும் பொழுது கண்டிப்பா மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 கூடிய சீக்கிரம் விரைவில் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டமானது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமாகவே பெண்களுக்கு ஒரு மிகுந்த உதவியாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கையாண்டு வருவார் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அரசு இதுல நிறைய முடிவுகளை ஆராய்ந்து வருவதால் கண்டிப்பா இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்களை நாம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலாக இதுல செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இருக்காரு. அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா இதற்கான முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் விரைவில் வரும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு இன்னும் அவங்க கைக்கு வரவில்லை. ஸோ ரேஷன் கார்டு வரக்கூடிய புதிய நேயர்களும் இந்த புதிய விண்ணப்பங்களை கண்டிப்பாக நீங்களும் செயல்படுத்தலாம். ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகரமான விஷயமா கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய அரசியல் சார்ந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.